வாலி அவர்களையும் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்களையும் இப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க. அருமையாக இருக்குது கேட்குறது. என்ன முதல்ல பாட்டு எழுதிட்டு அப்புறம் தானே இசையமைப்பாங்க. அதனால் முதல்ல உங்ககிட்ட மைக் கொடுத்தேன். என்ன இவர் அந்த காலத்தில் இருக்கார் பாட்டு எழுதி இசையமைக்கிறதுன்னு. யோ அதெல்லாம் மாறி போய் 30 வருஷம் ஆகுது. முன்னெல்லாம் குழந்தைய பெற்று அதுக்கு சட்டை தைப்பாங்க. இப்போ சட்டை தைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைய நெசுக்கிறேன் நான். இது முதல்ல விஸ்வநாதன் அண்ணன் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதே அதிக பிரசங்கித்தனம். வாட் ஐ ஆம் டுடே ஐ ஓ ஹிம். இன்றைக்கு வாலின்னு ஒருத்தன் இருக்கான்னா அது விஸ்வநாதன் அண்ணன் இட்ட பிச்சை. அப்போ நான் சொன்னேன், விஸ்வநாதன் அண்ணனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சோத்துக்கே வக்கு இல்லை. விஸ்வநாதன் அண்ணனை சந்தி பிற்பாடு எனக்கு சோறு திங்கவே நேரம் இல்லைன்னு சொன்னேன். இதை ரஜினி பாலச்சந்தரை சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு சோத்துக்கு வக்கில்லை, பாலச்சந்தரை சந்தித்த பிற்பாடு சோறு திங்கவே நேரம் இல்லைன்னு நான் மாற்றி சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா, சொல்லிக்க எவன் விட்டு சொத்துன்னு சொன்னேன்.